సోదరుడి సాక్షి కేపం 3 వారాలుగా పాపకి జాండీస్ అనేసి చెప్పారు. 3 వారాలకు ముందు హాస్పిటల్ తీసుకెళ్ళి பிள்ளைக்கு மஞ்சக்காமலை இருந்தது. நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். ఫస్ట్ ఇక్కడ వద్దాం అనుకునే లోపల అలర్జీ వచ్చింది. இங்க வரலாம் என்று சொல்லும்போது உடனே அலர்ஜி வந்தது. మళ్ళీ వెంటనే మా తోడుకోడలు మా ఆడబిడ్డ వాళ్ళ మా అమ్మలంతా ఇక్కడికి వచ్చేసారు, చర్చికి వచ్చేసారు. அவங்க என் சொந்தக்காரங்க இங்க ஏற்கனவே வந்திருக்காங்க. మేము అలర్జీ అనేసి హాస్పిటల్కి తీసుకుని ఆర్ఎంపీ డాక్టర్ దగ్గరికి వెళ్ళాము. அலர்ஜின்னு சொல்லி நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். అక్కడ వాళ్ళు డోసేజ్ ఎక్కువ ఇచ్చేసి அங்க டோசேஜ் அதிகமா கொடுத்துட்டு హార్ట్ కొట్టేసింది. డైరెక్ట్ గా పోయి హార్ట్ కొట్టేసింది. டைரக்டா இருதயத்தை பாதிச்சிச்சு. అంతా హాస్పిటల్లో చనిపోయింది అనేసి టేబుల్ మీద వేసేస్తున్నారు. ஹாஸ்பிடல்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. టేబుల్ మీద వేసి చనిపోయింది ఇంక పాప అనేసి హాస్పిటల్కి పంపించేశారు. குழந்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. తిరుపతి తీసుకొని వెళ్ళి 1 వీక్ అడ్మిట్ లో ఉన్నాము. திரும்பி ஒரு வாரம் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம் ஹாஸ்பிடல்ல. తీసుకొని వచ్చేసరికి కానీ బాగా కాలేదు. திரும்பி வீட்டுக்கு அழைத்து சரியாகல. இன்னும் మళ్ళీ పోయి టెస్ట్ చేస్తే జాండీస్ పచ్చరికలు திரும்பி ரத்தம் டெஸ்ட் பண்ணா மஞ்சக்காமலை அதிகமா இருந்தது. 4.4 అంటే బాగా ముదిరిపోయింది, ఎల్లోగా అయిపోయింది పాప. உடம்பெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. వెంట్రుకలతో సహా అన్ని వెంట్రుకలు ముళ్ళంతా కూడా పచ్చగా అయిపోయింది. உடம்பெல்லாம் பச்சை கடல் ஆயிடுச்சு. సరే తీసుకొని వాలజాకి వెళ్ళిపోయినాం. నేర వాలజర్కి పోయాము. పసరు మందు వాడుతా ఉన్నాము. పసరు మందు ఆయుర్వేదిక్ మందు వాడుతా ఉన్నాము. ஆயுர்வேதிக் மருந்து பிள்ளை கொடுத்தோம். సరే తీసుకొని బేస్తవారం వరకు వాడుతానే ఉన్నాము. அது வாரத்துக்கு ஒரு தடவை அது கொடுத்துட்டே இருந்தோம். అది కొంచెం ఉండేసరికి అది ఎక్కువ మందు ఎక్కువ అయ్యేసరికి కడుపు ఉబ్బరం వచ్చేసింది. அது மருந்து அதிகமா சாப்பிட்டு வயிறெல்லாம் வீங்கிடுச்சு. ఈ లివర్ అంటే కప్పలాగా గట్టిగా ఉబ్బిపోయింది. அந்த லிவர் அப்படியே வீங்கிடுச்சு. அப்படி கப்பு போல அப்படியே வீங்கிடுச்சு. ఆ రోజు పొద్దున్న మా అన్న మా వదిన పాపం చూడటానికి அன்னைக்கு காலையில எங்க அண்ணா அண்ணி வந்தாங்க. వచ్చి చూసి వంత చూసి ప్రేయర్ ఆయిల్ మా తోడుకోడ வந்து பார்த்துட்டு பிரேயர் ஆயில் கொடுத்தாங்க. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. இந்த தம்பிக்கு அலர்ஜி வந்திருக்குது, இருதயத்துல வியாதி வந்திருக்குது. அதை தொடர்ந்து இவனுக்கு மஞ்சக்காமலை வந்து விட்டது. மஞ்சக்காமலை வந்து லிவர் வீங்கி வயரெல்லாம் வீங்கிருச்சுதான். உடம்பு முழுவதும் கண்ணு சரீரம் எல்லாமே மஞ்சளாக மாறிவிட்டது. மஞ்சளாக எல்லோ ஃபுல்லா மஞ்சளாக சரீரம் முழுவதும் மாறிடுச்சு. அப்ப நம்ம இடத்துல இருந்து வந்தவங்க ஜப எண்ணெயை கொடுத்திருக்கிறாங்க. ஜப எண்ணெயை கொடுத்து ஜப எண்ணெய் இந்த பிள்ளைக்கு கொடு, வீட்டெல்லாம் தெளிக்க சொல்லியிருக்காங்க. ఇల్లంతా వీడెல்லாம் தெளிக்க சொல்லி வயித்துல கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. కానీ నేను నెగ్లెక్ట్ చేసి చల్లుకుందాంలే మళ్ళీ చల్లుకుందాంలే అప్పుడు தெளிச்சுக்கலாம்னு சொல்லி நான் அப்படியே தள்ளிட்டேன். అయిపోయింది. அப்புறம் அதிகமாயிடுச்சு. నైట్ మా ఇంటి ఆయన నేను కూర్చొని నేర్చుకుంటానే ఉన్నాం. கணவர் அழுதுனே இருந்தோம் நைட் எல்லாம். సరే ఎందుకో లేసి చెప్పారు కదా ఈ నూనె சரி எதுக்கோ எழுந்து சொன்னாங்களே நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லி வீடெல்லாம் தண்ணி தெளிச்சோம். ஜபெண்ணெய் ஊத்தி రూమ్ కి పాపకి అందరికి చల్లినాము. குழந்தைக்கெல்லாம் வயிறெல்லாம் தடவி இருந்தோம். அந்த ஜப எண்ணெயை பிள்ளையுடைய வயித்துல தடவிட்டு தண்ணியில போட்டு வீட்டெல்லாம் தெளிச்சிருக்கிறாங்க. எப்போ? நைட்ல திடீர் மிட் நைட். ஏன்னா பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஆகவே பயந்து போய் தெளிச்சிட்டு படுத்துட்டாங்க. సరే మార్నింగ్ లేసి పాప నిద్రపోయింది, ఏడ్చుకుంటా ఉన్నాం. నిద్రపోయింది. அப்படியே குழந்தை தூங்கிட்டு அப்படியே அழுதுனே தூங்கிடுச்சு. 6 కి మా అమ్మ వచ్చారు. 6 மணிக்கு எங்க அம்மா வந்தாங்க. మా అమ్మ పాప లేని గానీ లేదు. அப்போட குழந்தை எழுந்துக்கல. సరే పాప లేసి వచ్చి నిలబడుకునింది. మా అమ్మ ఈ పాంప్లెట్ ఇచ్చింది. இந்த நோட்டீஸ் கொண்டு வந்து எங்க அம்மா நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ఈ ఆంధ్రాలో జరిగిన ஆந்திரால நடைபெற்ற இது கூட்டத்தோட நோட்டீஸ். పాంప్లెట్ ఇచ్చి మేము చూస్తా ఉన్నాము. இந்த மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்களா? நடந்துருச்சு. ఇవి రండి ఇక్కడికి పోదాం మనము అని చెప్పారు. இவங்க அம்மா நல்லா கவனிச்சுக்கிடுங்க. காலையில இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து நான் ஆந்திராவில் பேசின ஒரு நோட்டீஸ் என்னுடைய போட்டோ அதில் போட்டிருக்கு. ஆந்திராவில் நான் பேசின நோட்டீஸை கொண்டு வந்து கொடுத்து இவர்கிட்ட போவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. చెప్పినారు. మేము చూసాం కానీ అయ్యగారిని మా పాపలకి ఎవరికి తెలియదు. ఇది இந்த போட்டோல இருக்கிற வந்து குழந்தைக்கு தெரியாது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. సరే పాప వచ్చి నిలబడుకుని అమ్మ ఇలా పెట్టుకున్నారు. அம்மா வந்து கையில இந்த போட்டோ வச்சிருந்தாங்க. మా అక్క దగ్గర మా పాప నింది. పాప నేరుగా వచ్చి అమ్మ నేను ఆ తాతని నేను చూసినాను. குழந்தை வந்து இந்த நோட்டீஸை பார்த்துட்டு இந்த தாத்தாவை நான் பார்த்தேன், இந்த கண்ணாடியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. నాకు కనబడినారు. ఇదే తాత, ఈ కళ్ళద్దలు ఈ తాత இதே தாத்தா நைட் என் கனவுல வந்தாரு. కనబడినారు. నేను
నమ్మలేదు నేను. పాప ఏదో చెప్తాంది ఫోటోస్ చూసి நான் அதை நம்பல, ஏதோ குழந்தை பார்த்து சொல்லுதுன்னு சொல்லி நான் நினைச்சேன். లేదు చెప్పినానంటే లేదు మా హరిని నువ్వు లేయి ఆడుకొని రాత్రి నాకు చెప్పారు அப்ப கனவுல வந்து எழுந்துரு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இந்த தாத்தா எனக்கு சொன்னாரு. కానీ అంతవరకు నేను కడుపు తాకి కూడా చూడలేదు. அது வரைக்கும் நான் வயிறு எப்படி இருக்கு நான் பார்க்கல. తర్వాత షర్ట్ తీసి చూస్తే తోలు లాగునింది కడుపు అంతా. அப்புறம் சட்டை எடுத்து பார்த்தா தோல் மாதிரி நார்மல் ஆயிடுச்சு அந்த வயிறு. లేదు அப்ப வயிற்றுல ஒண்ணுமே இல்ல, நார்மல் ஆயிடுச்சு. సరే వెంటనే హాస్పిటల్కి తీసుకెళ్ళాను. திரும்பி நான் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். 4.4 అంటే బాగా ముదిరిపోయిన జాండీస్. மஞ்சக்கம்மல் இருந்து 4.4 இருந்தது, அது முதிர்ந்த ஒரு ஸ்டேஜ். அது ఓన్లీ 7% మాత్రం ఉంది అని రిజల్ట్స్ டெஸ்ட் எடுக்கும்போது அது எல்லாம் சரியாகி வெறும் 7 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. అంతే ఉంది. ఏమనుకోకుండా ఎన్ని ఆటంకాలు వచ్చినా ఇక్కడికి ఈ రోజు రావాలి, వచ్చి సాక్ష్యం ఇచ్చుకోవాలనేసి మేము నమ్మకంతో இங்க அழைச்சிட்டு வந்து சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி நான் அழைச்சு வந்தேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்க அம்மா வந்து இவர்கிட்ட கூட்டிட்டு போவோம், அங்க சுகம் கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த போட்டோ அந்த பிள்ளை பார்த்துட்டு அது சொல்லிச்சுதான், அம்மா இந்த கண்ணாடி போட்டவர் இதே ரூபம் இதே முகம் ராத்திரி தூக்கத்துல என்னிடத்துல வந்தாரு, சொப்பனத்துல அவர் வந்து உனக்கு ஒண்ணுமில்லை எந்திரி நீ எந்திரின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சுதான். காலையில அது சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பார்த்திருக்கிறாங்க. வியாதிய காணும், வயிறு வீங்கின வயிறுலாம் நார்மல் ஆயிருச்சுது. மஞ்சளா இருந்த உடம்பு முழுவதும் மஞ்சளா இருந்த சரீரம் சாதாரண நார்மலான சரீரம் ஆயிருச்சது. இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவில் போய் என் ரூபத்துல போய் இந்த பிள்ளைக்கு அற்புதத்தை செய்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். பாருங்க, வாங்கினாரா வாங்கினாரா வாங்கினாரு. இந்த தாத்தாவை எங்க பார்த்த எங்க பார்த்த? ఏమని చెప్పారు? கனவுல பாத்தியா பாத்தியா? இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்கிறார். ஐயா சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் என்னென்ன அற்புதம் எல்லாம் செய்கிறார் பாருங்க.